நீங்க நிஃப்டி 86 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 24,032 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 252 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 77,017 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ருபி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் லோவா ஹிட் பண்ணிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95.4 rupees. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,580. 1 ounce சில்வரோட பிரைஸ் வந்து $73.7. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 15,076 rupees அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 13,820 rupees. அடுத்து டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 31 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா May 25 அண்ட் டிவிடெண்ட் வந்து June 12 அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மந்த்ல தான் பாத்தீங்கன்னா 11 rupees இன்ட்ரீம் டிவிடெண்ட் அண்ட் 46 rupees ஸ்பெஷல் டிவிடெண்ட் சேர்த்து டோட்டலா 57 rupees வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டா கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா டோட்டலா 39,571 crores வந்து டிசிஎஸ் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,668 crores. எஸ்யூவி அண்ட் டிராக்டர்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ்னால தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து 29% இன்க்ரீஸ் ஆகி 54,982 crores இருக்கு. மார்ச் குவார்டரோட எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 4,683 crore rupees. மார்ச் குவார்டர்ல மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஆட்டோமோட்டிவ் பிசினஸோட ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 34,294 crore rupees. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் பிசினஸ் செக்மெண்டோட ரெவன்யூ வந்து 10,022 crore rupees. ஃபைனான்சியல் 2026ல எஸ்யூவில பாத்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நம்பர் 1 பொசிஷன்ல ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் டிராக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 5 lakh யூனிட்ஸ் வந்து பில் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்என்டியோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். மார்ச் குவார்டர்ல பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,325 crore rupees. எல்என்டி கம்பெனியோட போர்ட் வந்து 38 rupees டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா May 22 ரெக்கார்ட் டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆகி 82,762 crores இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 75,995 crore rupees. ஃபைனான்சியல் 2026ல எல்என்டியோட ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆகி 2.86 lakh crore rupees இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகி 17,238 crores இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிடுங்க.